ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து எங்கள் தங்கத்துக்கு வீட்லேயே சத்து மாவு ரெடி பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து நேற்று போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து அதை கழுவி காய வச்சுருக்கேன். அதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சத்து மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து கேழ்வரகு தானடா? ஆமாம் ஆமாம். உன்னை தான்டா கேட்குறேன். கேழ்வரகு தானே இது? தெரியும், ஆனால் தெரியாது. கேழ்வரகும் கம்பும் கழுவி காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட என்னென்னலாம் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. அம்மு சொன்ன டிஷ்ஷு தான் இது. பாப்பாக்காக ரெடி பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், இது காஞ்சோன்னு மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். என்னன்னா வந்து கம்பும் கேழ்வரகும் கழுவி காய வச்சேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் தங்கத்துக்கு வந்து சத்து மாவு அரைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை காய வச்சு 2-3 நாள் ஆகிடுச்சு. வீடியோவை எடுக்க முடியல, மாவும் அரைக்கல இன்னும். அது நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்து ஃப்ரீயாக இருக்கணுங்க. அதனால இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதனால சத்து மாவு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் அந்த வேலையில். அதை தான் வந்து இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆமாம், பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, சத்து மாவுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கேமரா திருப்புங்க. அந்த கேமராவில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கேழ்வரகு உங்ககிட்ட காமிச்சது கழுவி காய வச்சுருக்கேன் நல்லா. இது வந்து கம்பு, இதையும் நல்லா கழுவியாச்சு. இது வந்து பாசிப்பருப்பு, கரெக்டாக பச்சை பயிறு ஏதோ ஒரு பயிறு, பச்சை பயிறு. உளுந்து கொஞ்சமாக எடுத்துருக்கோம். உளுந்து வந்து நிறைய போடக்கூடாது குழந்தைக்கு, அதனால் பாதாம், முந்திரி, அரிசி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டு வறுத்து மாவு அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். கேமராவை திருப்புங்க. திருப்பிடுங்க. இப்போ நான் போட்டு வறுக்கிறேன். ஃபஸ்ட்டு எது வறுக்கிறது? ஃபஸ்ட்டு உளுந்தா? உளுந்து போட்டுக்கோ. எனக்கு செய்ய தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது? உளுந்து அதிகமாக போட்டால் வயிறு உப்புசமாயிடும். அதனால் கம்மியாக போட்டோம். உளுந்து வறுக்கிறதுக்குள்ள கடாய் காந்துடும் போலையா? கட் பண்ணிட்டியா? எடுக்கிறியா? வச்சுருந்தாங்கிறோம். இவ்வளோ தூரம் உளுந்தா பாடுறா. எனக்கே செய்ய தெரியாது. என்ன பண்ணுறது? சாப்பிட தெரியல. நான் பண்ணுறது மட்டும்தான். நான் இன்ஸ்ட்ரக்ஷன்னா கேமராமேன். ஆமாம், என்ன பண்ணுறது? நேரம் காலத்தின் கட்டாயம். பார்த்து பொன்னிறமாக இருக்கணும்ல. ஓகே அப்புறம் இன்னும் கொஞ்சம் வரும். போதும் நினைக்கிறேன். தீங்குற போதா? எடுத்துட்டு எதில் போட போகிறேன்? இதில் போட்டுற ஆரட்டம். எவ்வளோ பெரிய பவுல் பாருங்க. பெரிய ஆளுக்கு பெரிய பவுல். பச்சை பயிறு. நீ அப்படி பண்ணுறதுக்கு இங்கே வா, இந்த ஃபோன் இப்படி கையில் எடுத்து இப்படியே பண்ணிட்டா நல்லா எல்லா பக்கமும் போகுங்களா? ஓகே,
ம் போடு காலைல கொட்டிட்டு போகிறேன். நீ அதையே யூஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணி பாப்பா. அடுத்து மேலே இது அது வேறு என்னது கம்பு. கம்பை வந்து லைட்டாக பொரிச்சிக்கோ, ஏன்னா அது பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிடும். இந்த இதில் போட்டு தொலைவிக்கோ, அதை லைட்டாக ஹீட்டாக போதும். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அங்கேருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ், பண்ணுறது மட்டும் அவங்க சொல்லிட்டாங்க வீடியோ கவரேஜில் நான் வரணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால தான் சரி அவங்கள செய்ய விட்டுட்டு நான் வந்து கேமராமேன் ஆகிட்டு. ஒரு மிகப்பெரிய ஆக்டரை தூக்கி கேமராமேன் ஆகி விட்டா பாருங்க. லைட்டாக இதுவாயிருக்கா பேர் சூடு ஏறி இருக்கு. கொஞ்சம் வரு ஒன்று வறுக்கும்போது ஒரு ஸ்மெல்லு. சும்மா இல்லைல்ல. நல்லா இருக்கு ஸ்மெல்லு. ஓகே பாரு, கேஸ் எரியுதா? தெரியுது. சிம்மில் எரியுது. சிம்மில் நல்லா இல்லைன்னா வந்து கடாய் தீஞ்சு போயிடும். கடாய் தீஞ்சு போயிடும், உள்ளே இருக்கிற பருப்புலாம் தீஞ்சு போகாதுல்ல. ஆமாம், எங்கள் அப்பா குத்த புது கடாயெல்லாம் தீஞ்சு போயிடும். ஆமாம், ஒரே ஒரு கடாய் குத்துக்கிறாரு. இல்லையா, 2 கடாய் குத்துக்கிறாரு. இது ஒன்று நீ தான் யூஸ் பண்ணுற, நான் யூஸ் பண்ணாத அளவுக்கு குத்துச்சு. செஞ்சுக்க யாரும் வேணாம். நான் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வறுத்துருக்கேன், கொட்டுவா. அடுத்தது கேழ்வரகு. இந்த மாதிரி சத்து மாவு வேறு ஏதாச்சும் இருக்குது குழந்தைக்கு தரலாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். அதையும் கை வலிக்குதே. ஒரு நிமிஷம் தங்க பார்த்துட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோ. பார்த்துட்டியா? பக்கத்து வீட்டு குழந்தை. அப்படியா? நைட் ஷிஃப்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு பகல் ஷிஃப்ட் அவர் பார்க்குறாரு. பாரு ஒருத்துக்குதா பாரு, உனக்கு தெரியும், தெரிதா பாரு, ஒருத்துக்குற மாதிரி தெரிதா பாரு. சூடாக இருக்கு. எடுத்துட்டு இது ஒரு ஸ்மெல் வருது பாரு. அந்த ஸ்மெல் வருது. ஆமாம். அரிசி போட்டுக்கோ. அரிசி நல்லா அந்த பொரி அரிசி மாதிரி ஆகணும். அரிசி லம்பர துடிக்குது. துடிக்கல, கீழே அந்த ஹீட்டுக்கு எதிர் பரதநாட்டியம் ஆடுது. துடிக்குது பரா, துடியுது. ஓ துடியுது. கருகு விட்டா பாரு ஒரு பக்கம் அரிசி. அதுதான் ஸ்பீடாக வைக்கிறது இல்லை. நல்லா கிண்டி இது ஒரு ஸ்மெல் வருது. பாஸ் பண்ணி எடு, பாஸ் பண்ணு. வறுக்கு தீகம் அரிசி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கையை வச்சு தேய்ச்சிடாதா, தேய்க்கிற ஆள் தான், அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்.
அடுத்தது பாதாம் பாதாம் போட்டுரு, தனித்தனியாக போடு. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஆமாம், போட்டு வைத்து. அடுத்தது கேஷோ முந்திரி, கேஷ்யூ நட். காசோ நட், கேஷ்யூ கிடையாது, காசோ நட். நெட்டோ போல்டோ. முந்திரி லாஸ்ட்டாக போடுவோம். ஹீட்டாக இருக்குல்ல, ஹீட் இருக்குல்ல, அதில் இது வரும். ஆஃப். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ ஃபேன் காற்றுல ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு கட்டுறேன். ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணோம், வறுத்து வச்சது, வறுத்து வச்ச அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் குளிச்சுட்டே வந்துட்டேன். மதியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணின்னு இருக்கேன் நான். சரி, இது பொருட்களை வந்து அரைச்சிடல. எங்கள் தங்க தூங்கின்னு இருந்தார் இவ்வளோ நேரம். அரைச்சா சத்தத்தில் எழுந்து பாரு சொல்லிட்டு அரைக்காமல் இருந்தோம். இங்கே பாருங்க, மிக்சியில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து அரைக்க போகிறோம். முந்திரியும் பாதாம் மட்டும் தனியாக அரைக்க போகிறோம். ஏன்னா வந்து அது சீக்கிரம் மசியாது அப்படிங்கிறதால இதெல்லாம் மட்டும் அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அரைச்சி முடிச்சுட்டு பவுடர் ஆக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தங்கத்துக்கான சக்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி வச்சுட்டு வந்து பாருங்கள். இவ்வளோ ஒழுங்காக காட்டான் கட் பண்ணா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து சத்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இது இந்த கேமரா காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நல்லா பொடியாக மெஸ்ஸியாக அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து அதுக்கு வந்து கஞ்சி மாதிரி காசி கொடுக்கலாம் எப்படின்னு வீட்டில் சொன்னாங்க. பெரியவங்க சொன்னதால் நாங்கள் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த கஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வேறு ஏதாச்சும் கஞ்சி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக தரலாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு தெரிஞ்சதை இப்போ பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதையும் ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைக்கு கொடுக்குறாங்க. பிஸ்கெட் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நாங்கள் பிஸ்கெட் ஊட்டுறதே கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணோன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.